MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999. மாறா மனமிரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன. இந்த லைன் வந்து for everyone it will stay in their mind. மாறான் திருப்பி வரும் எதிரும் மாறா அந்த variation, but that word mara itself will stay in your mind. Actually mine was just it was just me and Ani at the recording studio. Inside the studio it was just us. He would give me some beautiful suggestions in the mari இந்த தராத போதும் அந்த லைன்லாம் வந்து he really guided me on how to open my voice. Indian 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்கும்போது your performance on the stage was like literally exceptional. நாங்க எல்லாரும் we've created this song, we've created this baby. Tamare ma'am oda lyrics first time நான் கேட்கும்போது I thought it was so beautifully written. நெருங்கினி நேரில் முத்தங்கள் தராத போது எரிந்திடும் முத்தம் காற்றிலே வந்தாக வேண்டும். Like all these beautiful words, beautiful lyrics. எனக்கு வந்து it's an honor to sing Tamil like this. Shankar sir is a beautiful amalgamation of culture, tradition and technology, where they're அந்த ஒரு lipstick வச்சு இது பண்ணறதுலாம் it's very cute. I think the final video will be a whole different level. நெருங்கினே நேரில் முத்தங்கள் தராத போதும் எரிந்திடும் முத்தம் காற்றிலே வந்தாக வேண்டும். வணக்கம். So how is it, the reception neelorpam song-காக? neelorpam reception has been incredible. I mean, it's been magical. Every day I wake up to news that it's trending on Instagram, trending on YouTube Music, number 3 la irukku, and Instagram la 25,000 reels or something within 1 week kude aitla actually the song release. And so much appreciation from people, my followers, but also from industry singers. When I woke up, I saw a message from Haricharan Anna saying what a champion of a song and beautiful padirka and very. So I'm very happy with the kind of support and love everyone is giving. Very blessed. Before you coming into the music industry in Tamil, you have created a sensation in YouTube as well. ஒரு மாதிரி 6.5 if I'm not wrong, 6.5 lakh subscribers தாண்டி வீடியோஸ் எல்லாமே பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இஸ் 73 ராகாஸ். மாதிரி எக்ஸப்ஷனல், இன்டெலிஜென்ட், ஒரு மாதிரி சூப்பர் இன்டெலெக்சுவலாக பண்ணியிருந்தீங்க. பின்னாடி இருந்து ஒருத்தர் ஒவ்வொரு ராகத்தோட பேர் சொல்லும் போதுமே உங்களோட லைக் நரேஷன் இப்படி போகும். பட் மியூசிக் பற்றி பெரிய நாலேஜ் இல்லைனாலுமே கூட எனக்கு பர்சனலி கேட்கும்போது ரிலாக்ஸ்டாக எக்ஸ்பிளைன் அஸ் அபவுட் தி மேக்கிங் ஆஃப் தட் 73 ராகாஸ். 73 ராகாஸ் வாஸ் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் ரொம்ப வருஷமாக நான் வந்து யூடியூப் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் போடணும், ஆனால் ரொம்ப ஒரு பயம், ஒரு ஐ வாஸ் வெரி இன்செக்யூர் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். வாய்ஸ் சரியாக இருக்குமா, லுக்ஸ் சரியாக இருக்கா, அது இந்த மாதிரி சும்மா ஏதாவது எக்ஸ்கியூசஸ். ஃபைனலி இந்த ஐடியா எனக்கு, நான் சென்னையில் தான் இருந்தேன் ஆக்சுவலி. ஐ வாஸ் விசிட்டிங் சென்னை. அந்த டயத்தில் ஒரு நாளைக்கு ராத்திரி தூங்க முடியல. ஐ ஜஸ்ட் தாட் அப்போ தான் இந்த 73 questions with Vogue அந்த கான்செப்ட் வந்துருந்துரு. ஸோ நிறைய கமீடியன்ஸ் தான் வந்து அதோட பேரடி மாதிரி பண்ணி ஃபன்னியாக பண்ணுவாங்க. அன்றைக்கி அப்போ ஒரு நாள் ஐ ஜஸ்ட் தாட் நம்ம ராகங்கள் இவ்வளோ இருக்கு, நம்ம இந்த மாதிரி ராகம் வச்சு 73 ராகாஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஐ வென்ட் பேக் டு டொராண்டோ. வெக்கேஷன் முடிஞ்சிட்டு when I went back, என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், he is also a cinematographer, his name is Karandeep, கேனடாலேயே. ஸோ he is one of my best friends. அவனை கூப்பிட்டு ஐ ஜஸ்ட் செட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, பண்ணலாமா? அண்ட் ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ ஹீ செட் அஃப்கோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் குயிக்காக, ஒன்றுமே பிளானிங் ஒன்றுமே இல்லை. நான் ரொம்ப இப்போலாம் நான் ஒரு வீடியோ பண்ணேன்னா ஐ ஹாவ் மை மெட்ரிக்ஸ், ஐ ஹாவ் மை ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால ஐ நோ ஹவு டு டூ இட். லைட்டிங்லாம் ப்ராப்பராக பண்ணுவேன். அது என்னவோ ரொம்ப ஈஸியாக அதை அமைஞ்சிடுது. அது நாங்கள் வந்து ஒரு நாள் குயிக்காக காலையில் அப்படியே பேசாமல் ஷூட் பண்ணோம். லைட்டிங், ஒரு தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ கூட எடுக்கலை. அந்த மாதிரி எல்லாமே வந்து குயிக்காக பண்ணி 1 take ஃபுல்லாக பண்ணி வீட்டுக்கு போய் தென் ஒரு அபவுட் ஒரு வாரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு ப்ரமோஷன் ஒன்றுமே இல்லை. லக்கிலி ஐ திங்க் இட் ஜஸ்ட் காட் அ லாட் ஆஃப் லவ். ரொம்ப ஒரு வைரலாக போய் நிறைய பேர் அந்த டயத்தில் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாராட்டு அந்த மாதிரி கிடச்சிது. ஸோ ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் தட் ஹேப்பன். ஒன்றுமே ப்ரமோஷனே இல்லாததுக்கு ஆர்கானிக்காக அது ரொம்ப, அதுதான் என்னோட ஸ்டார்ட்டாக இருந்தது கரியருக்கு 4 years ago. அதுக்கப்புறம் பேண்டமிக் அஃப்கோர்ஸ் ஹேப்பன் அந்த டைத்தில் தான். தென் பட் அதுக்கப்புறம் now I moved to India. இப்போ நான் ஐ மீன் சென்னை அண்ட் மும்பை 2 இடத்துல. And now with in the playback, in the journey of films also, now I'm part of it. So it's been a very unconventional journey. என்னோட யூடியூப் அங்கே டொராண்டோலேருந்து ஸ்டார்ட் ஆகி
Instagram வாரம் ரீல் போட்டு then now into the film industry also. The mainstream. So it's nice. Majority of the songs வந்து male voice by Anirudh Ravichandran. அதாவது அவர் ஃபீமேல் மட்டும்தான் மாறிட்டே இருக்குமே தவிர இங்கே the tables will remain the same. Anirudh Ravichandran. அப்படியே இங்கே கட் பண்ணி பார்த்தோம்னா இந்தியன் டூவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிருத்ன்ற பேர்ல இருந்து ஒரு மேல் சிங்கரா உங்களோட பேரை நாங்கள் பார்க்குறோம். அப்படிங்கும்போது அந்த அசோசியேஷன் இஸ் அ மேஜிக்கல் திங் which happened. உங்களுக்கு எப்படி அது நடந்தது? How did you receive your first call from Anirudh? Very unexpected. I was just Ani and I have interacted on Instagram and the Mari, and I've met his parents at events and all that stuff. So I know that they've known of me. And I've never actually had the opportunity to work with Ani before. And I'm a big fan of Ani, his music and his voice. Actually, he sings some of his songs and he does such a great job. Ani I love his tone. I think he has a very peculiar voice. அது ரொம்ப கண்டெம்பரரியாக வேறு இருக்கும். ஸோ ரைட்ஃபுல்லி ஹி சிங்ஸ் ஹிஸ் சாங்ஸ் அண்ட் ஹி ஷுட். இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து கால் வந்தது. தி செட் ஆபி உங்கள் ஸ்டைல்லையே இருக்குது இது, கொஞ்சம் அந்த மாதிரி கிளாசிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஆர்என்பி, கொஞ்சம் வெஸ்டர்ன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கொடுக்கலாம். பிகாஸ் ஐ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ பேக்ரவுண்ட் வித் மோர் கிளாசிக்கல் அண்ட் வெஸ்டர்ன் கிளாசிக்கல். ஸோ தட்ஸ் வாட் தே செட், நீங்கள் இந்த பாட்டை எப்படி வேணால் எடுத்துகிட்டு போங்க, தட் இஸ் இட்ஸ் யோர் கைண்ட் ஆஃப் அ சாங். அந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் தான் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ நான் கேட்டோடனே ஃபர்ஸ்ட் அந்த மாறா மனம் இரண்டும் ஒன்றாய் சேர்ந்தது இந்த லைன் கேட்டோடனே ஐ செட், ஓ மை குட்னஸ், வாட் அ பியூட்டிஃபுல் ஹுக். நான் ஆக்சுவலி அந்த டயத்தை ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் வந்து கனடா திரும்பி போகிறதா இருந்தேன், பேக் டு மை ஃபேமிலி. ஆஃப்டர் த ரெக்கார்டிங்? இல்லை, ரெக்கார்டிங் அந்த பாட்டு வரத்துக்கு அந்த டயத்தில், ஈவன் பிஃபோர் த ரெக்கார்டிங். ஆனால் இந்த பாட்டு எனக்கு 2 days before my flight I got the call. So I said, நான் இனிமேல் நான் அங்கே இப்போ போக முடியாது, I have to go to Chennai and record. So I was in Mumbai only. அப்போ நான் வந்து இமீடியட்டாக 2 நாளுக்குள்ள they flew me down to Chennai. I recorded the song and that's how it happened. As you have visited Ani's studio, many celebrities எல்லாருமே பேசினது அனி இந்த அளவுக்கு போடுவோ அந்த ஸ்டுடியோ ஒரு மாதிரி வைப் அப்படின்னு சொல்லுவாங்க. Anirudh used to live in the studio itself. Is that okay? It's a very different vibe. It's a very friendly, chill vibe in the studio. It's not like singer's booth separate and andamari. There is a distance andamari. Ore floor, and every it's very so. And Ani is extremely supportive and very encouraging when he makes the singer sing. Like ella take up now, he will say, "Abhi, killing it, man! You're incredible. What a singer, man, you are." And the Mari, he'll just keep on encouraging you that way. And you feel so good. It feels like you're just the part of creative and there's absolutely no pressure, which is the best thing about him. We take breaks in the middle, we'll go have some coffee, come back and all that stuff. So it's a very, very chill. The studio itself is a very nice environment. It's a very youthful, that kind of a vibe. And it's very, very chill. Just narrate about your recording day and who were all present over there. எத்தனை மணிக்கு போனீங்க? ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி சொன்னீங்கன்னா we'll love to cherish. Actually mine was just it was just me and Ani at the recording studio. Inside the studio it was just us because we were just working on the song together and all that stuff. There were no other like the film director and Mari, the other creative people from the film were not present at the recording. It was just me and Ani, which made it very nice because naanga vandha and the title we were just jamming out different ideas. He would give me some beautiful suggestions in the mari and the tarada podum and the line la vandha he really guided me on how to open my voice. And na vandha konja sangathi I would suggest in the mari sangathi inga podama in the classical irukum. So he said, yeah, absolutely, let's try this, in the mari try panna. So it was very intimate. And the mari it was just the two of us in the studio working on the song. Then of course we got his friends and all, we got them to come and listen to the song. அந்த மாதிரி ஒரு வைப் தான். ஸோ உங்களுக்கு பாடும்போது அந்த டியூன் கேட்கும் போது வாட் டிட் யூ சே டு அனிருத் அண்ட் டியூரிங் அந்த பாட்டு முடிச்ச வரமா ஒரு கம்ப்ளீஷன், இது சென்சேஷன் ஆக போகுது அப்படின்ற ஒரு தாட் இருந்ததா? எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கேட்டபோது தான் எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் நிறைய அனியோட பாட்டிலே வந்து யூ கேன் ஹாவ் அ வெரி டிஸ்டிங்க்ட் ஹுக். தட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் கிரேட்டஸ்ட் ஸ்கில்ஸ். அவர் பாட்டு வந்து ஒரு வாட்டி கேட்டாலே போகிறோம், இட் வில் ஸ்டே இன் யுவர் மைண்ட். இட்ஸ் அ ஜீனியஸ் டேலண்ட் தட் ஹி ஹேஸ். அண்ட் இந்த பாட்டிலே வந்து ஈவன் தோ நிறைய கிளாசிக்கல் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் தேர்ஸ் அ வெரி பாப் ஹுக். அந்த மாறா லைன், மாறா
மனமிரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன. இந்த லைன் வந்து everyone it'll stay in their mind. மாறான் திருப்பி திருப்பி வரும் எதிரும் மாறா அந்த variation, but that word mara itself will stay in your mind. So the first time I heard it itself, I thought this song is, it's something that will really stay in people's minds. And அந்த மாதிரி ஒரு it has every element of a nice pop song. Then when I recorded it, of course, we tried different variations. அதெல்லாம் பண்ணினோம். Then when I heard the final mix, when he had added other instruments, அந்த நடுவில் saxophone bit and அந்த நடுவில் இன்டர்லூட்லாம் வாசிருக்காங்க. ரொம்ப Ani has done a brilliant job. Him and his entire team. தாமரை மேமோட lyrics first time நான் கேட்கும்போது I thought it was so beautifully written. நெருங்கினி நேரில் முத்தங்கள் தராத போது எரிந்திடும் முத்தம் காற்றிலே வந்தாக வேண்டும். Like all these beautiful words, beautiful lyrics. எனக்கு வந்து it's an honor to sing Tamil like this in a 5-minute song, which is mine, and with beautiful lyrics and absolute gorgeous music. So in the final mix vandumbodhu I thought this is incredible, and that's when I found out that it's going to be one of the lead singles of the movie. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. I thought it was just going to be released எல்லாம் சேர்ந்துன்னு. Para of course was I really loved what Ani has done with Para. It's a masterful composition. அதுக்கப்புறம் big release was neelorpam, which is my song, and I thought that was so great because neelorpam has started going into millions of views and trending on Instagram. So many creators are using it. So 25,000 reels, and I think it's number 14 on all of Instagram music as of now. Yeah, so very happy. And இன்னொரு பக்கம் when you've seen Shankar sir's படம் அப்படின்னாலே Shankar sir's படம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பிரம்மாண்டம் இன் சாங்ஸ் ஸ்பெசிஃபிக்காகவே. ஃபிலிம் மேக்கிங் இஸ் அன் அப்சல்யூட் மாஸ்டர் பீஸ். அதை தாண்டி சாங்ஸுக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ரொம்ப மெஜஸ்டிக்கான இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் உங்களோட டெபியூ பண்ணுற போது அந்த சாங்ஸ் விஷுவலைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற நமக்கு அதுவுமே ஒரு ஆடட் வேல்யூ தான். நம்ம ஒரு சாங் பாடிருக்கோன்றத தாண்டி இந்த பாட்டு எப்படி விஷுவலாக வரப்போகுது, அதுவும் சங்கர் சாரோட விஷனில் எப்படி வரப்போகுது. I have not seen the main visualization of it. And I would like to watch it in the theater actually. Now, purposely I don't want to find out anything because I want to have that final surprise of, I think it will of course be fabulous. Shankar sir, he is so involved in the musical process of it. His songs are very integral to his movies, and the picturization வேற level இருக்கும் of course. And Shankar sir is a beautiful amalgamation of culture, tradition and technology. இதெல்லாம் சேர்ந்து he uses AI so beautifully. Even in the video, in the lyrical video, beautiful AI லாம் வந்து the cherry blossoms and the visuals. Then there's a lot of sentimental value also, that relationship with Siddharth and Rakulpreet, where they're அந்த ஒரு லிப்ஸ்டிக் வச்சு இது பண்ணுறதுலாம், it's very cute. So I think the final video will be a whole different level. I'm very excited. அண்ட் while talking about உங்களோட மியூசிக்கல் ஜேர்னி அப்படிங்கும்போது இதை தவிர்த்தும் பேசவும் முடியாது. பிகாஸ் அதுவுமே ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் யூ ஹவ் கிரியேட்டட். Indian 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்கும்போது your performance on the stage was like literally exceptional. It was, like you said, it was a big deal because thousands of people, plus the legends of South Indian cinema, Kamal sir, Shankar sir, Ani, and so many other actors and actresses and directors. Lokesh Kanagaraj was there, Simbu sir was there. அவங்க எல்லாரும் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காங்க. தென் என் பேரண்ட்ஸ் நான் வந்து கனடாலேருந்து கூப்பிட்டேன் இதுக்கு, பிகாஸ் such a wonderful event. It's a big day for you. Absolutely. So அதனால my parents were also there. So it was of course nervousness on a different level, but also a lot of excitement. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பாட்டு நான் வந்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி அதை பேக்கேஜ் பண்ணி finally the product is ready. I'm presenting it for the first time, like how Steve Jobs for the first time he revealed the iPhone, said this is my new product. The same way all of us, the whole team of Indian 2, including Ani, Shankar sir, the Tamari ma'am, Kamal sir, ellarume vandu, and myself included, the singers, we've created this song, we've created this baby, and we're presenting it in front of these thousands of people. So adla vandu nervousness should not get the best of you. It should be more of this excitement and positive andha mari oru idla. So I tried to take every moment in and said that this is my opportunity to present my own song in front of thousands of people for the very first time. I'll of course be doing the song on all my shows. I do a lot of shows,
ஸோ அந்த ஷோஸை வந்து I'll be singing this song, but இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெமரபுளாக இருக்கும். And that's how it was. And now when I was presenting the song, I remember everyone's attention was completely on me and the song, which is such a great thing. And my parents were also there. That was a very wholesome moment. அந்த ஜேர்னி எனக்கு சொல்லுங்களேன். லைக் நீங்கள் போயிட்டு அந்த நேரு ஸ்டேடியம் உள்ள என்ட்ரு ஆனதுலேருந்து சின்ஸ் மேக்கப்லாம் போட்டு காஸ்டியூம் போட்டு ஸ்டேஜ் ஃபீட்பேக் மாதிரி ஸ்டேஜுக்கு போகிற வரைக்குமான அந்த ஜேர்னி மட்டும். I felt like my whole life has led to moments like this. In the Mari, this is one moment. Then sometimes when I get a chance to even meet someone like 𝐅𝐨𝐫 𝐀𝐝𝐯 and the Mari, these are moments that you will always remember in your life. So I want to make the most out of it. In the Mari peaks irukum ellarodum career la when you keep going. Anala but I also don't put too much pressure on it, saying idudhaan vandu enakku because the moment you do that enakku romba pressure adhigamai, then I get in my head a little bit romba anxiety and the mari which, so I try to take it with the flow, but I try to say that all the decisions I've made, all the hard work that I've done, it has all led to this moment and moments like this in a way. So that is, I'm very grateful. Gratefulness oda na romba paarpen. I'm very very grateful to the universe, for Ani, for all Shankar sir, all of them for giving me a song like this. எவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்க, அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இவ்வளோ அழகான சிங்கர்ஸ் ட்ரீம் சாங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீலோர்பம் எவ்வளோ இருக்குது அந்த பாட்டில் நம்ம காமிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு கொடுத்ததுக்கு வெரி வெரி கிரேட்ஃபுல். அந்த கிரேட்ஃபுல்னஸோட தான் நான் வந்து ஃபுல் இது ஐ ஹேண்டில் தட் ஹோல் நைட். ஐ வாஸ் வெரி வெரி பிளஸ்ட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல். நேரு ஸ்டேடியம் உள்ள வரதுலேருந்தே, தென் when I saw the stadium, and a lot of the other performers were also there, like Shruti Hassan, she's a friend of mine, and then Aditi's Shankar sir's daughter, she performed beautifully. His son also performed beautifully. So ivanga performance paatha I was very inspired, and I was just trying to enjoy the moment. அந்த மாதிரி தான். அண்ட் ஆட் ப்ரெஷரும் கூட, அவங்கள ஐயோ நல்லா பண்ணிட்டாங்க, நம்ம ரோல் வேற இருக்கு அப்படின்னு அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க. I was telling Shruti and Aditi, phenomenal performances. அவங்க ட்ரிபியூட் பண்ணாங்க கமல் சருக்கும் அண்ட் சங்கர் சருக்கும். It was absolutely singing, dancing, choreography, lighting எல்லாம் next level. So they were brilliant. Even Ani's performance is absolutely incredible with all the choreography and everything was fabulous. And since you have mentioned somewhere, guess I'm not wrong, Anirudh's gym mate அப்படின்னு ஒரு இருக்குல்ல, ஜிம் ப்ரோஸ். ஸோ அனிருத்தோட எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சின்ஸ் யூ ஹவ் ஜிம் ப்ரோஸ் அப்படின்றனால அனிருத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹவு ஹீ சீஸ் லவ். How he sees love, அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். I wouldn't know as much, but the thing is he's a very good person, so he's very relatable. எல்லார்ட்டையும் நல்லா பழகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு, that's what I can see from my interactions with him. He's extremely sweet and very he doesn't have that wall with him, that he's the absolute pop star of India today. He's so successful and so talented, but he doesn't have that wall. I've seen him interact with musicians, non-musicians, kids, adults, and he's very very kind, and he's very approachable. And that is the quality in his music. His music is also extremely approachable if you think about it. It's very relatable. Everyone can sing it. என்னோட 3-year-old nephew, அவன் காவாலா கேட்டால் அவன் போய் நின்றுடுவான். He loves that song. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். I absolutely love காவாலா and all of it. சல்லையா, ஹயோடா, இதெல்லாம் வந்து there's something very very approachable, accessible, relatable about his songs. That's probably his persona that shines through, because he's very very you can easily he's very friendly with everyone. That is what it's in his music as well. மல்டிபிள் சாங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கும்பொழுது which is your favorite? I've loved, this is my comfort zone. இது என்னோட பிளே கிரவுண்ட். நான் இறங்கி 6 அடிப்பேன். which is your comfortable? அப்படி சொல்லவே முடியாது, பிகாஸ் ஐ எம் ஸோ பேஷனட் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். எனக்கு வந்து பாப் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஐ எம் வெரி கியர்ட் டுவர்ட்ஸ் பாப் மியூசிக். இங்கிலீஷ் பாப், இந்தியன் பாப்னா வந்து எல்லாம் எனிதிங் தட்ஸ் பாப்புலர். மாசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அனியோட மியூசிக், ரஹ்மான்ஸோட மியூசிக், and then in the West, Taylor Swift, Post Malone, Ariana Grande, இவங்க எல்லாரும் என்னோட ரொம்ப ஃபேவரட். நான் பிளேலிஸ்ட் இதுதான் இருக்கும் என்னோட மோஸ்ட்லி. பட் கிளாசிக்கல் மியூசிக் ஆல்சோ, நான் நிறைய கிளாசிக்கல் பாடுவேன், கற்றுட்டு இருக்கேன். ஸோ அதனால கிளாசிக்கல் மியூசிக் இஸ் ஆல்சோ பிக் பார்ட் ஆஃப் மீ, த வே ஐ சிங். வெஸ்டர்ன் கிளாசிக்கல், அதெல்லாம் R&B மியூசிக் இஸ் அ பிக் இன்ஃப்ளூயன்ஸ்.
பட் ஐ திங்க் என்னோட மெயின் வந்து எனக்கு ஈஸி பாப் மியூசிக் நிறைய பேருக்கு போய் சேர்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல பாட்டு விச் இஸ் ஆல்சோ வெல் ப்ரொடியூஸ்ட் பட் ஆல்சோ யூனோ த மாசஸ் ஆல்சோ ரியலி அப்ரிஷியேட்டட் அந்த மாதிரி மியூசிக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரெஹ்மான் சார் ஃபார் இன்ஸ்டன்ஸ் he makes music that everyone can appreciate, love and admire, you know, so that kind of music I really like. Taking social media and digital as your tool அப்படிங்கும்போது how important it is to keep consistently uploading their talents on digital. It is the thing is I think whether it's uploading something on YouTube or anything, I think it's important to keep going, like you know, you keep doing something and you keep இப்போ நம்ம ஒரு டாஸ்க் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஓகே ஐ திங்க் வி ஷுட் டூ திஸ், இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் போய் நம்ம இது பாடணும், இல்லைன்னா நம்ம வந்து இந்த 10 மியூசிக் டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணணும், ஏன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வாரம் ஏதாவது போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நம்ம வந்து மைண்டில் எடுத்தாலும் ஐ திங்க் கம்ப்ளீட் தட் டாஸ்க், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் கோயிங் கன்சிஸ்டண்ட்டாக. அது ரொம்ப முக்கியம். யூ டோன்ட் ஹேவ் டு நெசசரிலி ஃபாலோ ஒன் பாத். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல சக்ஸஸ் வந்துட்டு அதுலேருந்து வந்திருக்கேன். ஸோ தட் இஸ் மை பாத். பட் சம்மன் எல்ஸ் கேன் டூ இட் த்ரூ another ரியாலிட்டி ஷோவில் போய் தே கேன் பி வெரி சக்ஸஸ்ஃபுல், தே கேன் டூ தேட். ஒரு ஃபில்ம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப வாட் வாஸ் ஹோல்டிங் மீ பேக் ஃபார் அ லாங் டைம் வாஸ், நான் வந்து எல்லாம் யோசிச்சு வைப்பேன். ஐ வுட் சே ஓகே நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண போகிறேன், வாரம் இங்கே போட போகிறேன். பட் வென் இட் கம்ஸ் டு ஆக்சுவலி அப்லோடிங் த வீடியோ ஐட் ஃபீல் ஐயோ நல்லா இல்லையே, வேணாம் கொஞ்சம் இன்னும் வெயிட் பண்ணலாம், அடுத்த வாரம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட்ல அந்த ஃபைனல் அந்த 90% வரைக்கும் இது வரும். லாஸ்ட் 10% தான் நான் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்களே, அது வந்து வீக்காக இருந்தது ரொம்ப. அதுதான் எனக்கு தட் யூஸ் டு ஹோல்ட் மீ பேக் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ நான் ஒன்றுமே அந்த மாதிரி, ஸோ ஐ வுட் சே அந்த எக்ஸிக்யூஷன் வந்து நிறைய கிரியேட்டிவ் பீப்புளுக்கு இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நிறைய பேருக்கு நாங்கள்லாம் நிறைய கிரியேட் பண்ணுவோம், ஆனால் அந்த ஃபைனல் அந்த ஸ்டெப்பு, அது ஓகே இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இது இவ்வளோ போகிறோம், நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், இல்லை லெட்ஸ் புட் இட் அவுட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். அந்த ஸ்டெப் மாத்திரம் கொஞ்சம் நிறைய பேருக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இஃப் தே கேன் டூ தட், வெதர் தட்ஸ் த்ரூ இன்ஸ்டாகிராம் ஆர் பை அப்ரோச்சிங் பீப்புள், whatever it is, I think that will really be good for their own artistic journey. பாட்டு நான் கேட்கும் போது நிறைய லிரிக் வந்து எனக்கு ப்ரொனன்சியேஷனுக்கே கஷ்டமாக இருக்குது. தமிழ் தான் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குது, ப்ரொனன்சியேஷன் கஷ்டமாக இருக்குது. இங்கே நீலோப்பம்ன்றதுக்கே உங்கள்கிட்ட தான் அர்த்தம் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வாட்டர் லில்லி அப்படின்றது. வாட்டர் லில்லி. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது ஃப்ரம் கனடா டு நீலோப்பம் போது கனடா டு இந்தியன், கனடா டு இந்தியன், எஸ் கரெக்ட், கனேடியன் டு இந்தியன், கரெக்ட். ஸோ அப்படிங்கும்போது இந்த சாங்கோட லிரிக்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன், ஹவு டிட் யூ கோப் அப் ஒர்க்கிங் வித்? I have to thank Ani and his team for this. அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. His engineers, his music creative team that is there, அவங்கெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா, ஆனால் அவ்வளோ ஆக்சுவலி இருக்கல, பிகாஸ் Tamra ma'am has written so beautifully in a way that is very easy to pronounce actually. இந்த இப்போ கொஞ்சம் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் மேபி சம் கரெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க யாருக்குமே வராது, முக்கால்வாசி பேருக்கு வராது அதுவே. ஆனால் மற்றபடி ஆக்சுவலி நாட் டூ மெனி. தமிழ் நான் வந்து ஆற்றுலேயே பேசுவேன். ஐ ஸ்பீக் தமிழ் அண்ட் ஹிந்தி வெரி ஃப்ளூவெண்ட்லி. ஐ ஸ்பீக் போத் லாங்குவேஜஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐவ் நெவர் ஹேட் அன் இஷ்யூ வித் these languages. But yeah, it's also the credit of how the music flows with the lyrics. சில பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக இருக்கும் லிரிக்ஸ், ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பாடுறதுக்கு. இந்த பாட்டு வந்து அப்படியே ஃப்ளோ ஆயிடுச்சு. தேர் வாஸ் நோ ஒரு அந்த மாதிரி தடங்கள் மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கவே இல்லை. வேறு அது கொஞ்சம் இடிக்குதே அங்கே கொஞ்சம் வேர்டு, இது எப்படி பண்ணணும் அந்த மாதிரி இருக்கவே இல்லை. எல்லாமே ஸ்மூத்தாக ரொம்ப இருந்தது. ஸோ தேங்க்ஃபுல்லி அண்ட் ஃபார் மீ தமிழ் இஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் இந்த இடத்துல இவ்வளோ சாங் பற்றி பேசினது வருமா, வி லவ் டு ஹியர் 3 to 4 நிறுத்திடுவீங்க, 10 to 15 lines of the song. நீலோப்பம் from you. நீலோர்ப்பம் நீரில்லை ஏன் தாண்டி நான் இல்லை, இனியே தடங்கள் இல்லை, நெருங்கினே நேரில் முத்தங்கள் தராத போதும், எரிந்திடும் முத்தம் காற்றிலே வந்தாக வேண்டும், தடுக்கி நீ வீழ வேண்டும் என்று கூட ஆசை உண்டுதான், தடுத்து நான் தாங்கி கொண்டு தூக்கி செல்ல வேண்டும் என்றுதான், மாறா மனம் இரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன, தீரா
தவிப்புகளும் தானாய் தீர்ந்ததென்ன. That is Mara. இது வந்து அன்பிளக்ட் வெர்ஷனா இன்னைக்கு இப்போ நீங்கள் பாடினது மட்டும் தனியாக கட் ஆகி ரீலாக போடுவோம், ட்ரெண்ட் ஆகி அதுலேயுமே ரீல்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா absolutely acapella version of Mara. எந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எந்த சாங் கம்போஸ் பண்ணாலும், பீட் அனிருத், 𝐼𝐴 𝐀𝐝𝐯, ஷங்கர் ராஜா, whoever it is, யார் ஒரு சாங் கம்போஸ் பண்ணாலும் இந்த சோஷியல் மீடியா சோ கால் மியூசிக் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்கே கேட்ட மாதிரி இருக்குது, இது அந்த ஃபாரின் பாட்டோடது, அந்த இங்கிலீஷ் சாங்கோடது, இல்லை இவர் இந்த பாட்டிலேருந்து எடுத்துட்டாரு, இவரோட சாங்லேருந்து எடுத்து பண்ணியிருக்காரு, ஒரு இன்ஸ்பைரிங்காக ஒரு காப்பி கேட்டுன்ற ஒரு டேர்மோ ஒரு லேபிளையோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ராகம் இத்தனை தான் இருக்குது, சுற்றி இத்தனை தான் இருக்குது, சம் நம்பர்ஸ் ஆர் தேர், ரைட்? அதில் தான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு சாங் கம்போஸ் பண்ணி வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு சாங்கை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா லேமா ஒரு காப்பி கேட்டு இன்ஸ்பயர்டு காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஹவு மச் டஸ் இட் ஈவன் ஹர்ட் அ மியூசிக் கம்போசர்? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திஸ் கமெண்ட்ஸ்? ஆமாம், தட்ஸ் அ லிட்டில் யூனோ, அது how do I tell you, ஸ்லைட்லி ஒரு கம்ஸ் ஃப்ரம் ஒரு ignorant space also. அது அவங்களே குத்துன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் there are only 12 notes in music. இப்போ நம்ம மெயின் பாப்புலர் மியூசிக்லன்னு பார்த்தோம்னா 12 notes தான் இருக்குது. அந்த 12 நோட்ஸில் வேரியேஷன்ஸ் வந்து இப்போ ராகங்கள், இப்போ இந்த ராகம், இந்த பாட்டு என்னோட நீலோர்பம் பாட்டு வந்து யூ கேன் சே இட்ஸ் பேஸ்ட் ஆஃப் ஆஃப் ராகம் கால் தேஷ். தேஷ் என்ன நீசரே மகரே மபனி தம மபனி தரே சனி தம மபனி தம கரே கரே நீசா, இந்த ராகம். இதில் வந்து எவ்வளோ பாட்டுகள் இருக்குது. இப்போ வந்தே மாதரம், அதுவும் இந்த ராகம் தான். அதே மாதிரி சூனா சூனா தேச கஹே ஆஜாரே, இந்த பாட்டும் இந்த ராகம் தான். ஸோ இதெல்லாம் வந்து சிமிலராக இப்போ நம்ம கேட்டாங்கன்னா வந்து இந்த ராகம், அது ராகத்தோட பியூட்டி, நாட் பிகாஸ் யூனோ த கம்போசர் ஹஸ் ஸ்டோலன் இதுன்னு. அந்த நோட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அதோட மெலடி, அந்த பேட்டர்ன், அந்த மாதிரி காம்பினேஷன் அந்த மாதிரி. ஸோ இட் வில் பி ரெமினிசன்ட் ஆஃப் another சாங். தட் டசன்ட் மீன் இட் இஸ் அ காப்பி அட் ஆல். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து யாராவது காப்பி பண்ணாங்க, அந்த மாதிரியும் ரெஃபரன்ஸ் இருந்திருக்கு முன்னாடிலாம். அந்த மாதிரி காப்பி பண்ணால் கிளியராக தெரிஞ்சுக்கணும். பட் இது வந்து தீஸ் ஆர் ஜஸ்ட் அந்த நோட்ஸோடு ஒரு பேட்டர்ன் ஃபார்மிங். நம்ம எவ்வளோ தான் நம்ம காம்பினேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ தான் மூவிஸில் வந்து நமக்கு இன்னும் ஒரு ரொமான்ஸ், இன்னும் ஒரு ஜான்ரா இருக்குது, then we have thriller, we have horror, we have comedy. So there are only so many, and you'll have ஒரு இப்போ 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஸ்டோரி you'll have something, but that might be reminiscent of some other story. அந்த நேரேட்டிவ் வேற ஏதாவது மூவிலே இருந்திருக்கலாம். Because there are only so many scenarios that life can, art can imitate from life. Same thing with music. So அது வந்து I think we should just realize that these are all combination of notes. Something will sound like beatsலாம் வந்து limited number of beats தானே இருக்குது. நம்ம 4/4 இல்லைனா 3/4 7/4 இந்த மாதிரி 7 பீட்டு 8 பீட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து it will sound like something similar, but you cannot dismiss it saying இது காப்பின்னு அந்த மாதிரி பண்ணவே முடியாது. பிகாஸ் there's so much hard work that goes, especially in நம்ம தமிழ் ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலாம். I see the kind of work like Ani's team works day in and out for songs. இந்த பாட்டிலேயே I know the kind of hard work they put in. எல்லா லாங்குவேஜும் கரெக்டாக பண்ணணும், அந்த வோக்கல்ஸ் கரெக்டாக இருக்கணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கரெக்டாக வந்து வாசிக்கணும், மிக்சிங் கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ so much work that goes behind. ஒரு பாட்டுக்கு there is hours and days and months that goes behind it. So yeah, I think you have to really appreciate that kind of hard work. Thank you so much, brother. It's been an absolute honor. Thank you. Thank you. Thank you. MadRabbit, India's finest audio wearable brand, starting at 999.